கம் ஸ்டடி வித் மீ எல்டர் பிராக் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்று நாம் 2 சாமுவேல் 11 முதல் 14 அதிகாரங்கள் வரை பார்க்கப் போகிறோம். இது தாவீது ராஜாவின் வாழ்க்கையில் மிகவும் கடுமையான பகுதிகளில் ஒன்று. இது மறைக்கப்பட்ட பாவத்துடன் தொடங்குகிறது. பிறகு ஒரு தீர்க்கதரிசியின் நேரடியான கண்டிப்புக்கு செல்கிறது. அதன் பிறகு பாவம் முழுமையாக வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படாதபோது ஒரு குடும்பத்திற்குள் வேதனை எப்படி பரவ முடியும் என்பதை காட்டுகிறது. தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமான மனிதன். ஆனால் அவன் கதையின் இந்த பகுதி பலமானவர்களும் தங்கள் இருதயத்தை கவனிக்காமல் விட்டால் விழுந்துவிட முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. தாவீதின் பாவம் சிறியது என்பதே இந்த செய்தி அல்ல. அது சிறியது அல்ல. தாவீது மறைக்க முயன்றதை தேவன் கண்டார் என்பதே செய்தி. தேவன் இரக்கமுள்ளவர் என்பதால் அழிவு இன்னும் ஆழமாக செல்லும் முன் அவர் சத்தியத்தை அனுப்பினார். இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது கடினமான ஆனால் முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்க்கிறோம். மறைக்கப்பட்ட பாவம் என்றென்றும் மறைந்திருக்காது. ஆனால் தேவனிடமிருந்து சத்தியம் வரும்போது அது மனந்திரும்பவும் திரும்பி வரவும் கர்த்தரால் சுத்தமாக்கப்படவும் ஒரு அழைப்பு. அதிகாரம் 11. 2 சாமுவேல் 11 அதிகாரம் அமைதியான ஒரு எச்சரிக்கையுடன் தொடங்குகிறது. ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகும் காலத்தில் தாவீது எருசலேமிலேயே இருந்தான் என்று அது சொல்கிறது. அந்த விவரம் முக்கியமானது. தாவீது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை. அவன் படை போர்க்களத்தில் இருந்தது. அவன் ஊழியர்கள் சேவை செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீது அரண்மனையில் இருந்தான். பிறகு மாளிகையின் மேல் இடத்திலிருந்து தாவீது பத்சேபாளைக் கண்டான். திரும்பி போகாமல் அவன் பாவத்திற்கே தொடர்ந்து நகர்ந்தான். ஆசை செயலாக மாறியது. செயல் ஏமாற்றமாக மாறியது. ஏமாற்றம் மரணமாக மாறியது. தாவீதுதான் செய்ததை மறைக்க முயன்றான். அவன் உரியாவை போர்க்களத்திலிருந்து வீட்டுக்கு அழைத்தான். ஆனால் உரியா ராஜாவை விட அதிகமான மரியாதையையும் நேர்மையையும் காட்டினான். உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேலும் தன் சக வீரர்களும் இன்னும் வெளியில் இருக்கும்போது அவன் தனக்காக சுகம் அனுபவிக்க விரும்பவில்லை. அது தாவீதை கண்ணை திறக்கச் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஒப்புக்கொள்வதற்கு பதிலாக தாவீது இன்னும் ஆழமாக இறங்கினான். உரியாவின் மரணத்தை ஏற்படுத்தும் கடிதத்தோடு அவனை மீண்டும் போருக்கு அனுப்பினான். இதுதான் மறைக்கப்பட்ட பாவத்தின் ஆபத்து. அது ஒரே ஒரு படி மட்டும் கேட்காது. அது இன்னொரு மறைப்பு, இன்னொரு பொய், இன்னொரு சமரசம் என்று கேட்கத் தொடரும். இறுதியில் இருதயம் நினைத்ததைக் காட்டிலும் அதிக இருளில் விழுந்துவிடும். அதிகாரத்தின் முடிவில் தாவீது விஷயம் முடிந்துவிட்டது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீது செய்த காரியம் கர்த்தரின் பார்வையில் தீமையாக இருந்தது. அதுதான் உண்மையான திருப்புமுனை. மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். நண்பர்கள் அறியாமல் இருக்கலாம். அரண்மனை அமைதியாக இருக்கலாம். ஆனால் தேவன் தெளிவாக பார்க்கிறார். அதிகாரம் 11 நமக்கு கற்பிப்பது இதுதான். பாவம் இருளில் வளர்க்கிறது. ஆனால் கர்த்தரிடமிருந்து ஒன்றும் மறைக்கப்பட முடியாது. அதிகாரம் 12. 2 சாமுவேல் 12 அதிகாரத்தில் கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை தாவீதிடம் அனுப்புகிறார். நாத்தான் கத்தி ஆரம்பிக்கவில்லை. அவர் ஒரு கதையைச் சொல்கிறார். ஒரு செல்வந்தனுக்கு நிறைய ஆடுகளும் மாடுகளும் இருந்தன. ஒரு ஏழை மனிதனுக்கு ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி மட்டும் இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி அவனுக்கு மிகவும் அருமையானது. ஆனால் விருந்தை ஆயத்தப்படுத்த வேண்டிய போது அந்த செல்வந்தன் தன் ஆடுகளில் ஒன்றை எடுக்காமல் ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்தான். தாவீது அந்த கதையை கேட்டதும் கோபமடைந்தான். அநியாயம் அவன் முன் வைக்கப்பட்டபோது அவனுக்கு அது தெளிவாக தெரிந்தது. வேறொருவரின் பாவத்தை அவன் குற்றம் சொல்ல முடிந்தது. ஆனால் தன்னுடைய பாவத்தை இன்னும் அவன் எதிர்கொள்ளவில்லை. பிறகு நாத்தான் எல்லா காரணங்களையும் கிழித்தெறியும் வார்த்தைகளை சொன்னார். அந்த மனிதன் நீயே. அந்த தருணம் வேதனையானது. ஆனால் அது இரக்கமும் கூட. தாவீது தொடர்ந்து இருளில் நடக்க தேவன் அனுமதிக்கவில்லை. கர்த்தர் மறைக்கப்பட்ட காரியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்.
தாவீது இறுதியில் சொன்னான், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். அந்த ஒப்புதல் குறுகியதாக இருந்தது. ஆனால் அது உண்மையானது. தாவீது மறைவதை நிறுத்தினான். குற்றம் சாட்டுவதை நிறுத்தினான். நடிப்பதை நிறுத்தினான். இரக்கம் தேவைப்படும் பாவியாக தேவன் முன் நின்றான். கர்த்தர் அவன் பாவத்தை நீக்கினார் என்று நாத்தான் தாவீதிடம் சொன்னார். ஆனால் விளைவுகள் இன்னும் கனமாக இருக்கும். இது நமக்கு முக்கியமான ஒன்றை கற்பிக்கிறது. மன்னிப்பு உண்மையானது. இரக்கம் உண்மையானது. மனந்திரும்புதல் உண்மையானது. ஆனால் பாவம் தாழ்மையுடன் எதிர்கொள்ள வேண்டிய காயங்களை விட்டுச் செல்ல முடியும். அதிகாரம் 12 நியாயத்தீர்ப்பை பற்றியது மட்டுமல்ல. அது ஒரு ஆத்துமாவை மீட்க தேவன் சத்தியத்தை அனுப்புவதைப் பற்றியது. சில சமயங்களில் மிகவும் இரக்கமுள்ள வார்த்தைகள் கேட்க மிகவும் கடினமான வார்த்தைகளாக இருக்கும். ஏனெனில் அவை நம்மை விழிக்கச் செய்கின்றன. அவை நம்மை அழைக்கின்றன. மறைவதை நிறுத்தி கர்த்தர் முன் உண்மையாக வர அழைக்கின்றன. அதிகாரம் 13. 2 சாமுவேல் 13 அதிகாரம் மிகவும் வேதனையான அதிகாரம். அது தாவீதின் சொந்த வீட்டுக்குள் ஏற்பட்ட துக்கத்தை காட்டுகிறது. அம்னோன் தாமாரை ஆசைப்பட்டான். ஆனால் அவன் ஆசை சுயநலமானதும் தீயதுமானது. அவன் அவளை நீதியுள்ள அன்பால் நேசிக்கவில்லை. அவன் ஏமாற்றத்தை பயன்படுத்தினான். அவளை ஆழமாக காயப்படுத்தினான். வேதம் இதை லேசாக எடுத்துக் கொள்ளவில்லை. தாமாரின் துக்கம் உண்மையானது. அவள் வேதனை முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் அதிகாரத்தை பயன்படுத்தும்போது பாவம் எவ்வளவு அழிவை உண்டாக்குகிறது என்பதை இந்த அதிகாரம் காட்டுகிறது. நடந்ததை தாவீது கேட்டான். அவன் மிகவும் கோபமடைந்தான். ஆனால் தேவையான நீதியான திருத்தத்தையும் குணப்படுத்துதலையும் அவன் கொண்டு வந்ததாக இந்த அதிகாரம் காட்டவில்லை. தாமாரின் சகோதரனான அப்சலோம் அந்த கோபத்தை உள்ளே சுமந்தான். ஆனால் நீதியுடன் கர்த்தரிடமே திரும்புவதற்கு பதிலாக அவன் கோபம் பழிவாங்கும் மனமாக கடினமடைந்தது. 2 முழு ஆண்டுகள் கடந்தன. காயம் மறைந்து போகவில்லை. அது வளர்ந்தது. பிறகு அப்சலோம் அம்னோனின் மரணத்தை ஏற்பாடு செய்தான். ஒரு பாவம் துக்கத்திற்கு கொண்டு சென்றது. துக்கம் கசப்பாக மாறியது. கசப்பு இரத்தப்பொழிவாக மாறியது. இந்த அதிகாரம் கடினமானது. ஆனால் இது ஒரு தீவிரமான சத்தியத்தை கற்பிக்கிறது. தீமை நீதியால் எதிர்கொள்ளப்படாவிட்டால் வேதனை சும்மா மறைந்து போகாது. அது குடும்பத்துக்குள் இன்னும் ஆழமாக போக முடியும். அது கோபமாக மாற முடியும். அது தூரமாக மாற முடியும். அது பழிவாங்குதலாக மாற முடியும். அமைதியை விட சிறந்த ஒன்றை தேவன் விரும்புகிறார். அவர் சத்தியத்தை விரும்புகிறார். காயமடைந்தவர்களுக்கு பாதுகாப்பை விரும்புகிறார். பாவம் செய்தவருக்கு மனந்திரும்புதலை விரும்புகிறார். மறுப்பின் மேல் அல்ல, நீதியின் மேல் கட்டப்பட்ட குணப்படுத்துதலை விரும்புகிறார். அதிகாரம் 13 நமக்கு எச்சரிக்கிறது. பாவம் ஒரே ஒரு வாழ்க்கையை மட்டும் காயப்படுத்தாது. அது முழு வீட்டையும் காயப்படுத்த முடியும். தேவனுடைய சத்தியமும் நீதியும் இரக்கமும் குணப்படுத்தும் சக்தியும் மட்டுமே உடைந்தவற்றை மீண்டும் முழுமையாக்க முடியும். அதிகாரம் 14. 2 சாமுவேல் 14 அதிகாரத்தில் அப்சலோம் எருசலேமிலிருந்து தூரத்தில் இருக்கிறான். தாவீது அவனை ஏங்குகிறான். ஆனால் குடும்பம் இன்னும் உடைந்த நிலையிலேயே இருக்கிறது. யோவாப் ராஜாவின் இருதயத்தைப் பார்த்து தெக்கோவாவிலிருந்து ஒரு ஞானமுள்ள பெண்ணை தாவீதிடம் பேச அனுப்புகிறான். அவள் ஒரு கதையைச் சொல்கிறாள். அந்தக் கதை தாவீது தன் வீட்டின் நிலையைப் பார்க்க உதவுகிறது. இந்த திட்டத்தின் மூலம் அப்சலோம் எருசலேமுக்கு திரும்பலாம் என்று தாவீது ஒப்புக்கொள்கிறான். ஆனால் அந்த திரும்புதல் முழுமையானதல்ல. அப்சலோம் நகரத்திற்கு திரும்புகிறான். ஆனால் ராஜாவின் முகத்தைப் பார்க்க அவனுக்கு அனுமதி இல்லை. அதுதான் இந்த அதிகாரத்தின் மிகவும் துக்கமான பகுதிகளில் ஒன்று. அப்சலோம் அருகில் இருக்கிறான். ஆனால் உண்மையாக மீண்டும் இணைக்கப்படவில்லை. அவன் எருசலேமில் இருக்கிறான். ஆனால் காயம் இன்னும் திறந்தே இருக்கிறது.
ஒருவரை அதே இடத்திற்கு திரும்ப கொண்டு வருவது உறவை குணப்படுத்துவதைப் போன்றது அல்ல என்று இந்த அதிகாரம் கற்பிக்கிறது. உண்மையான ஒப்புரவு நகர்வை விட அதிகம் தேவைப்படுகின்றது. அது சத்தியத்தை தேவைப்படுகின்றது, தாழ்மையை தேவைப்படுகின்றது, மனந்திரும்புதலை தேவைப்படுகின்றது, இரக்கத்தை தேவைப்படுகின்றது, மாற்றப்படத் தயாரான இருதயங்களையும் தேவைப்படுகின்றது. பின்னர் அப்சலோம் அந்தச் சந்திப்பை வற்புறுத்துகிறான். அவன் இறுதியில் தாவீதைக் காண்கிறான். தாவீது அவனை முத்தமிடுகிறான். ஆனால் கதை இன்னும் முடிவடையாதது போலத் தோன்றுகிறது. அப்சலோமின் உள்ளே ஏதோ ஒன்று குணமாகவில்லை. தாவீதின் வீட்டுக்குள் இன்னும் ஏதோ நிலைகுலைந்திருக்கிறது. இந்த அதிகாரம் ஒரு திரும்புதலுடன் முடிகிறது, ஆனால் சமாதானத்துடன் அல்ல. இதுதான் 2 சாமுவேல் 14 அதிகாரத்தின் எச்சரிக்கை. தீர்க்கப்படாத பாவம் தீர்க்கப்படாத உறவுகளை உருவாக்க முடியும். வெளிப்புற நெருக்கம் எப்போதும் உள்ளார்ந்த ஒப்புரவை அர்த்தப்படுத்தாது. கர்த்தர் நம்மை இன்னும் ஆழமான ஒன்றுக்கு அழைக்கிறார். அறைக்குள் மீண்டும் வருவதற்கே அல்ல, மாற்றப்பட்ட இருதயத்தோடு திரும்பி வருவதற்காக. 2 சாமுவேல் 11 முதல் 14 வரை நாம் மறைக்கப்பட்ட பாவத்தையும், தீர்க்கதரிசியின் சத்தியத்தையும், குடும்பத்தின் துக்கத்தையும், முழுமையில்லாத ஒப்புரவையும் பார்க்கிறோம். செய்தி தெளிவாக உள்ளது. நாம் மறைப்பதை தேவன் காண்கிறார். ஆனால் அவர் சத்தியத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது, அவர் நம்மை மனந்திரும்பவும், திரும்பி வரவும், அவர் மூலம் உண்மையான குணப்படுத்தலைத் தேடவும் அழைக்கிறார்.